ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தேமுதிகவிடம் பேச ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம். தாவேக்கு ஆதரவாக சிபிஎம் கூட்டத்தில் குரல் என்று தகவல் முன்னதாக வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தேமுதிகவிடம் பேச ஆரம்பித்திருக்கும் தாவேகா, பிரேமலதாவிடமும் பேச்சு தொடங்கி இருப்பதாக தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் சிபிஐயிடம் ஆதரவு கடிதம் பெறுகிறாரா? நிர்மல்குமார் மாலை 4:30 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் செல்ல இருக்கும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் தாவேகாவின் நிர்வாகி நிர்மல்குமார். கம்யூனிஸ்டுகள் கூட்டத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு, தாவேகா பக்கம் சாயும் கம்யூனிஸ்டுகள். திமுக முயற்சியில் பின்னடைவு, மீண்டும் உயிர் பெறும் மக்கள் நல கூட்டணி. விசிக கம்யூனிஸ்டுகளோடு தேமுதிகவும் பேச்சில். தாவேகா ஆதரவு திசையில் கம்யூனிஸ்டுகள், மீண்டும் உயிர் பெறும் மக்கள் நல கூட்டணி. மீண்டும் உயிர் பெறும் மக்கள் நல கூட்டணி. விசிக கம்யூனிஸ்டுகளோடு தேமுதிகவும் பேச்சில். தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு திசையில் கம்யூனிஸ்டுகள். முன்னதாக 2016ஆம் ஆண்டு தேர்தலை மக்கள் நல கூட்டணி சந்தித்திருந்தது. அதில் தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு திசையில் கம்யூனிஸ்டுகள், மீண்டும் உயிர் பெறும் மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், விசிக உள்ளிட்டவை தற்போது தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் வருகின்றனவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகா ஆதரவு திசையில் கம்யூனிஸ்டுகள். திமுக முயற்சியில் பெரும் பின்னடைவு, அணி மாறும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. பெரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு என்று 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிட்டிருப்பதால் அதில் ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எனில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 107 உறுப்பினர்கள் கைவசம் இருக்கிறார்கள். காங்கிரசும் ஆதரவளித்திருக்கிறது. அதனால் 5 உறுப்பினர்கள் சேர்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியின் பலம் 112ஆக இருக்கிறது. மேலும் 6 உறுப்பினர்கள் ஆதரவுக்கு தேவை. அணி மாறும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவை வழங்குகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி.
கம்யூனிஸ்டுகளிடம் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரியிருந்த நிலையில் தவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது ஆதரவை அளித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் தவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளித்திருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகள் வென்றிருக்கிறது. இருப்பினும் கூட திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என்று 2 தொகுதிகளிலும் விஜயே போட்டியிட்டிருப்பதால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எனில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 107 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை அளித்திருப்பதால் 5 உறுப்பினர்கள் சேர்கிறார்கள். தற்போதைய செய்தியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் 2 உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் 2 உறுப்பினர்களும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பார்கள். ஆதரவுக்கான அறிவிப்பை வெளியிட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியின் பலம் 114ஆக உயர்ந்திருக்கிறது. தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் 4. தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியின் பலம் தற்போது 114ஆக உயர்ந்திருக்கிறது. ஏனென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது ஆதரவை தெரிவித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு. மேலும் 4 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை தமிழக வெற்றிக் கழகம் நிரூபிப்பதற்கு. இந்நிலையில் விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போதைய நிலையில் விஜய்க்கு ஆதரவளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் விஜயை 2 தொகுதிகளில் போட்டியிட்டதால் ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 107ஆக இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தெரிவித்திருக்கும் நிலையில் கூடுதலாக 5 உறுப்பினர்கள் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தனக்கான ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு என்று அறிவித்திருப்பதன் காரணமாக தற்போது மொத்த ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 114ஆக உயர்ந்திருக்கிறது. இருப்பினும் இன்னும் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சிபிஎம்மும் தன்னுடைய முடிவை அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் சாயும் கம்யூனிஸ்டுகள். அறிவித்தது சிபிஐ, அறிவிக்கப் போகிறது சிபிஎம். திமுக முயற்சியில் பெரும் பின்னடைவு. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. தவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று சிபிஐ அறிவித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் சாயும் கம்யூனிஸ்டுகள். அறிவித்தது சிபிஐ, அறிவிக்கப் போகிறது சிபிஎம். காங்கிரஸ் சிபிஐ எம்எல்ஏக்கள் 7 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் இன்னும் 4 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு. தவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தன்னுடைய முடிவை அறிவிக்க உள்ளன. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க இன்னும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தேர்தலில் தவேகா சார்பில் 233 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 107 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜய் ஆட்சி அமைக்க 117+1 அதாவது பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் 5 காங்கிரசும் சிபிஐ 2 ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கின்றன. காங்கிரஸ் சிபிஐ எம்எல்ஏக்கள் 7 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் இன்னும் 4 பேரது ஆதரவு தேவை. தவேகா பக்கம் சாயும் கம்யூனிஸ்டுகள். திமுகவின் முயற்சிக்கு பெரும் பின்னடைவு. ஓங்கும் விஜயின் கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் சாயும் கம்யூனிஸ்டுகள்.
திமுகவின் முயற்சிக்கு பெரும் பின்னடைவு. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.